1924 வந்து பிரிட்டிஷர்ஸ் இருக்கும்போது அந்த இதில் வந்து சிபிஎஃப்னு கான்ட்ரிபியூட்டிவ் பென்ஷன் ஸ்கீம் வந்தது. நம்ம தான் ஆல் இண்டியா ரயில்வே ஃபெடரேஷன் மட்டும் ஒரே ஃபெடரேஷன். அதில் 8% கொடுத்துருந்தாங்க. அதை வந்து தொடர்ந்து நாங்கள் வந்து பிரிட்டிஷர்கள் இது பண்ணும்போது அவங்க வந்து அந்த 8% நம்ம கொடுப்போம் எம்ப்ளாயி ப்ளஸ் 8% பிரிட்டிஷர்ஸ் கொடுத்துருந்தாங்க கவர்மெண்ட். அதை வந்து இன்ட்ரெஸ்ட்டோடு வந்து கொடுத்துருந்தாங்க. தென் 1942 வந்து டிஏ கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபைட் பண்ணி வாங்கினோம். தென் 1957 தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பே கமிஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு பே கமிஷனும் பண்ணும்போது அந்த பே கமிஷனில் சார் இது பிரிண்ட் மீடியா இந்த சைடு அங்கே இல்லை 1425 1425 அமலுக்கு வருது. இப்போ யாராவது அது இதிலேயே கண்டினியூ பண்ணோம்னா கண்டினியூ பண்ணலாம், இல்லை இதில் மாறணும்னா இப்போ ஆப்ஷன் இப்போ கொடுக்கணும். இது மினிமம் மந்த்ஸ் டைம் வந்து அஃபிஷியல் கம்யூனிகேஷன் வந்து ஜியோ வரும். என்ன நாங்கள் வந்து ஆல் இண்டியா ரயில்வே ஃபேஸ் வந்து மெஜாரிட்டி யூனியன் ஜேசிஎம்மில் நாங்கள் வந்து இவர் நம்முடைய பொதுச் செயலாளர் வந்து அவர் தான் வந்து செக்ரட்டரி, நான் அதில் ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருக்கோம். மற்றவங்க என்எஃப்ஐயாக இருக்குது, அதுவும் ரயில்வே சம்மந்தப்பட்டது, நாங்கள் தான் மெஜாரிட்டி. அது இல்லாமல் எல்லா யூனியனும் பண்ணனா ரயில்வே இதை வந்து இது அக்செப்ட் பண்ணலானாலும் இந்த கவர்மெண்ட் அதை பண்ண போகிறது இல்லை. அட்லீஸ்ட் வந்து இப்போ வந்து பிரிட்டிஷ் கையிலேருந்து தகராறு பண்ணி முதல்ல வந்து பழைய பென்ஷன்ஸும் உடனடியாக வரல. பல போராட்டங்கள்லேருந்து பல ஸ்ட்ரைக் பண்ணி பல லட்சம் பேர் ஜெயிலுக்கு போய் தான் பென்ஷனும் வந்தது, இதுவும் போனஸும் கிடைச்சது, ப்ரொமோஷனும் கிடைச்சது, இப்போ சம்பளமும் ஏறி இருக்குது, பே கமிஷன் வந்திருக்கு. அதே போல் தான் இது ஒரு பிகினிங். இதில் வந்து சிலருக்கு வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம். மெஜாரிட்டி நாங்கள் பார்க்கும்போது இது ஒர்க் ஃபோர்ஸுக்கு வந்து நாங்கள் செய்ய வேண்டியது எங்களுக்கு கடமைன்றதால இதை நாங்கள் ஒத்துருக்கோம். இதில் வந்து எந்த ஒரு நஷ்டமும் வந்து தொழிலாளி கிடையாது. ஒரே ஒன்று தவிர 10% நாங்கள் கட்ட வேண்டியிருக்கோம். போகப்போ இந்த கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட்டும் பர்மனெண்ட் கிடையாது. ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் மாறும்போது இதே கவர்மெண்ட் நாங்கள் ஒவ்வொரு போராட்டத்தையும் பண்ணி ஒவ்வொருத்தையும் தனித்தனியாக மாற்றுவோம். கடைசியில் வந்து ஓபிஎஸ் எந்த நிலைமையில் இருந்தோ அதே நிலைமை தான் நாங்கள் கொண்டாடுவோம். ஏன்னா எங்களுக்கு என்ன பிரச்சனைனா இந்த ஓபிஎஸ்ஸே இருக்குமா என்ற நிலைமை இருந்தது. ஒரு 5 மாதங்களுக்கு முன்பு எலெக்ஷன் நடப்பதுக்கு முன்னாடி எங்களுக்கு இந்த ஓபிஎஸ்ஸே இருக்குமா என்பது தெரியாது. அதையே எடுத்து விட வேண்டும் என்ற நிலைமையில் இருந்தார்கள். அதுதான் நான் உங்களுக்கு வந்து என்ன சொன்னேன், 3 லட்சம் பேர் இந்த 18 லட்சம் பேர் இருக்காங்க. 18 லட்சம் பேர் வந்து இப்போ வந்து ஓய்வூதியில் இருக்காங்க, ஐ மீன் ரிட்டையர் இவங்க இருக்காங்க பென்ஷனர்ஸ். அதில் வந்து 3 லட்சம் பேர் வந்து பெனிஃபிஷியரிஸ் இருக்காங்க. இதோட மதர் இது அது சிஸ்டரு அதெல்லாம் இருக்காங்க. அவங்கள வந்து குறைக்கணும்னு சொல்லிட்டு கமிட்டி போனாங்க. பிகாஸ் ஆஃப் திஸ் நியூ கவர்மெண்ட் யூ நோ எவ்ரி திங். ஐ டோன்ட் எம்ப்ளாய் பிகாஸ் ஐ எம் நாட் எ பொலிட்டிஷியன். நான் அரசியல்வாதி இல்லை. ஆகையால் அது வந்து இப்போ அவங்க கிவன் அப் தட் ஐடியா. ஆகையால் ஒவ்வொரு இது வந்து இட்ஸ் எ பிகினிங். போக போக எல்லாருக்குமே அது வந்து நாங்கள் செய்வோம். தொடர்ந்து இதை போராடி பண்ணுவோம். இருக்கிறவங்கள முதல்ல அந்தந்த ரயில்வேக்கு போடணுங்க, அந்தந்த மாநிலத்துக்கு போடணும். அந்த மாநிலத்தில் வந்து இருக்க ரயில்வேல போடணும், இருக்கிறவங்களாம் அனுப்பிடணும். அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷருக்கு அப்புறம் எப்படி இருந்ததோ ரயில்வே சர்வீஸ் கமிஷன் என்ற பேர் இருந்தது. இப்போ ஆர்ஆர்பின்னு சொல்கிறாங்க. இப்போ ரயில்வே சர்வீஸ் கமிஷன் வந்து லிங்குவிஸ்டிக், அந்த மொழியை கேட்டார் போல் வந்து அவங்களுக்கு இங்கே வேலை கிடைக்கும். இப்போ அது கிடையாது. இப்போ சென்ட்ரலைஸ்டாக வந்து எழுதுகிறாங்க. எங்கள் இந்தியாவிலேருந்து யார் வேணுமாலும் எங்கேருந்து எழுதலாம். அது வந்து தவறு. அந்தந்த மாநிலத்துக்கு எதுக்கு வந்து ரயில்வே சர்வீஸ் கமிஷன் வரணுன்றது நாங்கள் கோரிக்கை பாதகத்தை கொடுத்துருக்கோம். எப்படி இந்த கேரண்டி பென்ஷன் ஸ்கீம் வேணும்னு கேட்டுக்கோமோ அதே மாதிரி இந்த கோரிக்கையை வந்து நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துவோம், தேவைப்பட்டால் போராடுவோம் என்பதை நாங்கள் மிக தெளிவாக இருக்கின்றோம். அவங்க வேணும்னா இங்கே வந்துடுவாங்க, அவங்களுக்கு வேணும்னா இங்கே வந்துடுறாங்க. இப்போ கூட வந்து ஹிந்தி பேசுகிறவங்க நிறைய பேர் கிட்ட 20% இங்கேயே தங்கிட்டாங்க. அதெல்லாம் எங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் அந்த வீட்டுக்கு அவங்க சொந்த மாநிலத்துக்கு அவங்க ஃபேமிலியில் போய் சேரணுன்றதை நாங்கள் கேட்டுக்கோம் பிரைம் மினிஸ்டர்கிட்ட. எனியும் பேசலாமா? எல்லாமே ஒன்று தான். யூனிஃபைட்னா இப்போ நம்மளாம் சேர்ந்து யூனிஃபைடாக இப்போ பேசிட்டு இருக்கோம். என்ன அதுதான் யூனிஃபைட். இது மே மாதத்தில் வந்து இன்னும் இப்போ நீங்கள் வந்து மல்ல ஒன்றா சேர்த்து தான் யூனிஃபைட். அதே மாதிரி இது கேரண்டி 50% வந்து யூனிஃபைட்லையும் கேரண்டிக்கும் வந்து எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஏன்னா இந்த கேரண்டி பென்ஷன் ஸ்கீம் பண்ணுறது எல்லாருக்கும் பழிக்காம இந்த பேர் கொடுத்தா நல்லா இருக்குன்னு கவர்மெண்ட் நினைக்கிறாங்க. தட் இஸ் வை தே சேஞ்ச் த நேம் ஆஸ் யூனிஃபைட். மாலை 6 மணி அளவில் 6:05 பாரத பிரதமர் மற்றும் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவர் மற்றும் ஓஎஸ்டி இப்போது கேபினட் செக்ரட்டரியாக வரப்போகும் மதிப்புக்குரிய தமிழ்நாட்டில் ஃபைனான்ஸ் செக்ரட்டரியாக இருந்த மிஸ்டர் சோமநாதன் அவர்கள்
மற்றும் ஜேசிஎம்இ குழுவை சேர்ந்த, அதாவது 47 லட்சம் மத்திய அரசு ஊழியை சேர்ந்த குழுவை இல்லை தலைமை தாங்குகின்ற ஆல் இண்டியா ரயில்வே ஃபெடரேஷன் பொதுச் செயலாளர், அதே பொறுப்பில் இருக்கின்ற நானும் மற்றவர்களெல்லாம் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டோம். அதில் பிரதமரிடம் பேசும்போது அவர் பேசும்போது அவர்கள் சொன்னார்கள், இது மாதிரி நாங்கள் மத்திய அரசு முடிவு செய்திருக்கின்றது, இந்த பென்ஷனை கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கின்றது என்பதை அவர்கள் சொன்னார்கள். அது மட்டுமில்லாமல் 4 கூட்டங்களில் என்ன முடிவு எடுத்திருக்கின்றதோ நீங்கள் பேசிய முடிவை அதை அமுல்படுத்த வேண்டிய முடிவினை எடுத்திருக்கின்றோம் என்பதை அவர்கள் சொன்னார்கள். அதன் அடிப்படையில் பார்த்தால் ஒரு 12 மாதம், ஒரு ஜனவரியிலிருந்து டிசம்பர் மாதம் எந்த சம்பளம் அவர்கள் பேசிக் அடிப்படை சம்பளம் வாங்குகின்றார்களோ அந்த அடிப்படை சம்பளத்தில் கணக்கெடுத்து அதில் 50% பென்ஷனாகவும், அதே மாதிரி டிஏ என்ன இருக்கின்றதோ அதை டிஏ சேர்த்து கொடுக்கப்படும் என்று இப்போது உத்தரவு வந்திருக்கின்றது. நாங்கள் போட்ட கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அது முதற்கட்டமாக அதை ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் 60 அந்த தொழிலாளி அந்த சகோதரனுடைய இறந்துவிட்டால் அவருடைய மனைவிக்கு 60% பென்ஷன் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை வாங்கியிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இப்போது 10 வருடம் ஆனால் பழைய பென்ஷன் ஸ்கீமில் ப்ரோடாட்டான்னு சொல்லுவாங்க, 9,000 ரூபாய் பேசிக் பே ப்ளஸ் டிஏ தருகின்றார்கள். ஆனால் அதை முதல் 5,000 ரூபாய் தான் 5,000 ரூபாய் அடிப்படை சம்பளம் கொடுக்க முடியும் என்று அந்த பல கூட்டத்தில் சொன்னதை நாங்கள் அதை நிராகரித்து குறைந்தபட்சம் 10,000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்பதை ஏற்றுக்கொண்டு 10,000 ரூபாய் ப்ளஸ் டிஏ, அதாவது 50%, 15,000 ரூபாய் குறைந்தபட்சம். 10 வருஷம் சிலர் ரிட்டையர் ஆகும்போது இருக்கும், அவங்களுக்கு அந்த 25 இயர்ஸ் சர்வீஸ் இருக்காது, 25 வருஷம் சர்வீஸ் இருக்காது. ஆகையால் அதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கோம். குறைஞ்சபட்சம் என்னுடைய கணக்குப்படி ஒவ்வொருவரும் 30,000 ரூபாய், குறையாமல் 30,000 ரூபாய் அவர்கள் ஒவ்வொரு ரயில்வே மத்திய அரசில் இருக்கின்ற எல்லா சகோதரிகள் வாங்குவார்கள் என்று கணக்கிட்டு இருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் அது இல்லாமல் இது ஒரு ஆப்ஷன் வேறு கேட்டோம். அந்த ஆப்ஷனை இப்போ அவர்கள் தருகின்றார்கள். அந்த ஆப்ஷன் என்னவென்றால், இப்போது ஒரு சகோதரியார் மத்திய அரசில் இருக்கிறவர்கள், எனக்கு இந்த ஸ்கீம் வேண்டாம், இந்த கேரண்டி பென்ஷன் வேண்டாம், யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் வேண்டாம் என்று சொன்னார்கள்னால் இப்போது இருக்கின்ற நிலைமையிலேயே 10 + 4 14 அதே தொடரலாம். அதில் அவங்க எந்த இதுலையும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். அதை இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு லாபம் கிடைத்தால் அவங்களுக்கு அந்த பென்ஷன் கிடைக்கும், இல்லைனா லாபம் கிடைக்காவிட்டால் குறைந்தால் அந்த பென்ஷன் குறைக்கப்படும் என்பதை மிக தெளிவாக மத்திய அரசு அதை சொன்னார்கள். அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பேசும்போது முக்கியமான சரத்து என்னவென்றால், இது மட்டும் இல்லாமல் இப்போது தென் மாநிலத்தில் மாற்று மொழி பேசுபவர்கள் நிறைய பேர் வந்திருக்கின்றார்கள். குறிப்பாக ரயில்வேயில் எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் வந்திருக்கின்றார்கள். அவங்க முதலில் ரயில்வே அமைச்சகம் சொன்னது, எங்களிடம் ஆல் இண்டியா ரயில்வே ஃபெடரேஷனுடன் பேசி சொன்னார்கள், அதனுடைய தலைவராக என்னிடமும் சொன்னார்கள், நான் முதலில் 3 வருடத்தில் அவர்கள் திரும்பி போவார்கள் என்று சொன்னார்கள், 5 வருடம் என்று சொன்னார்கள், 10 வருடம் என்று சொன்னார்கள். ஆனால் 15 வருடம் ஆகியும் இன்னும் அவர்கள் செல்லவில்லை. இதை பாரத பிரதமருடைய கவனத்திற்கு எடுத்துச் சென்றோம். அவர்களை அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த ரயில்வேயில் அனுப்ப வேண்டும். ஏற்கனவே ரயில்வே போர்டு எங்களுக்கு ஒப்புக்கொண்டிருக்கின்றது. எவ்வளவு பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் அந்தந்த ரயில்வேக்கு செல்ல வேண்டும் என்பதை கணக்கிலிட்டு ஆர்ஆர்பிக்கு, அதாவது ரயில்வே சர்வீஸ் ஆர்ஆர்பி என்ற ரயில்வே சர்வீஸ் கமிஷன் போடும்போது அந்த எவ்வளோ பேர் 10,000 இருந்தால் 5,000 பேர் தான் அவங்களையும் சேர்த்து வேலைக்கு எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அதை செய்யும்போது ரயில்வே போர்டுக்கு செல்லும்போது அதை 50% குறைத்து விடுகிறார்கள் என்பதை பாரத பிரதமருடைய கவனத்திற்கு எடுத்துச் சென்றோம். அதை குறைத்து விடுவதால் யாரும் திரும்பி அந்த மாநிலத்துக்கு செல்லவில்லை. ஆகையால் எல்லோரையும் அங்கு அனுப்ப வேண்டும். இந்த ஃபேமிலியை பிரித்திருப்பது சரியாக இல்லை என்பதை பாரத பிரதமருடைய கவனத்திற்கு சொன்னபோது அவர் மிக உன்னிப்பாக அதை பார்த்து இப்போது இருக்கின்ற ஓஎஸ்டி மற்றும் கேபினட் செக்ரட்டரியாக 1ஆம் தேதியில் பதவி இருக்கின்ற மதிப்புக்குரிய சோமநாதன் அவர்களும் அதை பார்த்து கவனியுங்கள் என்று சொன்னார்கள். நான் இன்னொரு கோரிக்கையை ஆல் இண்டியா ரயில்வே ஃபெடரேஷன் தலைவர் என்ற அடிப்படையில் வைத்திருக்கின்றேன். இதைவிட அந்தந்த ரயில்வேயில் பிரிட்டிஷ் காலத்தில் எப்படி இருந்ததோ அதே போல் அதுக்கப்புறமும் தொடர்ந்து இருந்தது, இப்போது மாற்றப்பட்டிருக்கின்றது. அதை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னேன். அதாவது ரயில்வே சர்வீஸ் கமிஷன் என்று இருக்கின்றது. அந்த ரயில்வே சர்வீஸ் கமிஷன் இருக்கின்ற போது அந்தந்த மாநிலத்தில் இருக்கின்ற அந்தந்த மொழியை பேசுகிறவர்களை வேலைக்கு எடுத்தார்கள். இப்போது அதை சில சமயத்தில் பல ரயில்வே எடுத்துக்கொண்டால் அதனால் மிக பாதிப்பு இருக்கின்ற மக்களுக்கும், அதாவது பேசஞ்சருக்கும் அந்த ரயில்வேயில் இருக்கின்ற அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் அவர்களுக்கு
பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்பதை அவர்கள் சொல்லும்போது அவர் உன்னிப்பாக அதை கேட்டு அதை பற்றியும் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் கவனியுங்கள் என்று மதிப்புக்குரிய கேபினெட் செக்ரட்டரியாக வரப்போகிற சோமநாதன் அவர் ஓஎஸ்டி அவர்களிடம் மிக அதை பார்த்து என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இந்த பிரச்சனையை எப்படி கேரண்டி பென்ஷன் ஸ்கீம் வேண்டும், ஓபிஎஸ் வேண்டும் என்று கேட்டோமோ அதே போல் இந்த பிரச்சனையை நாங்கள் ஆல் இந்தியா ரயில்வே ஃபெடரேஷன் எடுத்திருக்கின்றது. நிச்சயமாக இதையும் பெறக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்துவோம் என்பதை உங்கள் மூலமாக இங்கே இருக்கின்ற இளைஞர்களுக்கும் மற்ற மாநிலத்தில் இருக்கின்ற இளைஞர்களுக்கும் அதே உங்கள் மூலமாக அவர்கள் சொல்லிக்கொண்டு தொடர்ந்து இந்த 10% எப்படியாவது எப்படி ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் எப்படி இந்த எதுவுமே இல்லாமல் அவர்களுக்கு 50% பென்ஷன் கிடைக்கிறதோ அதே நிலைமையை நிச்சயமாக ஆல் இந்தியா ரயில்வே ஃபெடரேஷனும் சதர்ன் ரயில்வே மசூரனும் அதை சார்ந்த மற்ற அஃபிலியேட் யூனியன்களும் செய்யக்கூடிய நிலைமை ஏற்படுத்தி செய்வோம் என்பதை உங்கள் மூலமாக மக்களுக்கும் மத்திய அரசு ஊழியர்களுக்கும் அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்களுக்கும் நான் சொல்லிக்கொண்டு அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.